வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சிப்பி காளான் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புரோட்டா, புலாவ், பிரியாணி, சாப்பாடு இது கூட எல்லாமே வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. 3 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்து கூடவே ஒரு தக்காளியை சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமும் தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமுமே சரியாக இருக்கும். அரைச்சி எடுத்துட்டு பார்க்கலாம். தாளிச்சு விடுறதுக்குங்க 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ தாளிக்க 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, சிறுதுண்டு பட்டை, 3 ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டுக்கலாங்க. இது கூடவே வெங்காய தக்காளி விழுது அரைச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும். மீடியம் ஃப்ளேம் வச்சு தாங்க வதக்கி விட்டுட்ருக்கேன். அப்பப்போ தெறிக்கும். நீங்கள் மூடி போட்டு அப்பப்போ நீங்கள் வதக்கி விட்டுக்கணும், இல்லைன்னா நல்லா தெறிக்கும். பார்த்து வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட தேவையான மசாலா பொடி எல்லாமே கலந்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் அவங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா பொருள் போட்டது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். 200 கிராம் பக்கம் சிப்பி காளான் எடுத்துருக்குங்க. இப்போ மசாலா பொருள் எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சிப்பி காளானை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க, எல்லாம் இந்த சைஸில் ஓரளவுக்கு மீடியமான சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சிறுசாக இல்லாமல் மீடியமான துண்டுகளாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கும் போது உங்களுக்கு சரியாக இருக்கும். நல்லா மசாலா கூட கலந்து வரட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். காளான் நல்லா 10 to 15 நிமிஷத்தில் வெந்துருங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க. 400 ml பக்கம். 10 to 15 நிமிஷத்தில் காளான் வெந்துருங்க, வேகட்டும். தேங்காய் அரைச்சி விழுது கடைசியாக சேர்த்திக்கலாம். 2 சில் தேங்காய்ங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 12 நிமிஷம் பக்கம் ஆச்சுங்க. இப்போ காளான் நல்லா வெந்திருக்கு. இப்போ தேங்காய் அரைச்சி விழுதை சேர்த்திக்கலாங்க. இப்போ தேங்காய் அரைச்சி விழுது கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து தண்ணி நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இதை சேர்த்திட்டு ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டா போதுங்க. உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு தண்ணியாட்ட வேணுமா திக்காக வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். ஆஃப் செய்துக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தலைங்க, உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. கடைசியாக பொடியாக நறுக்குனா மல்லித்தலையை கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாம். பாருங்க, சிப்பி காளான் குழம்பு நான் இந்த பக்குவத்தில் எடுத்திருக்கேன். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.